அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷினி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி கூற வந்துள்ளேன். காமராஜர் என்று கூறும்போது கண்மையர் காமராஜர் என்றுதான் கூற தோன்றும். நம்மை அறியாமலும் வந்தவற்றை நம்ம ஒட்டிக்கொள்ளும் மந்தாளிற்கு தமிழகத்திற்கு தன்னுடைய அரிய பணிகளை விட்டு சென்றுள்ளார். தமிழ் சமுதாயத்தை தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்து கல்வி அறிவை கொடுத்து சென்றவர். குழந்தைகள் படிப்பதற்கு அவர் போட்ட விருதுகள் நின்று தமிழகத்தில் கல்வி சதவீத வளர்ச்சிக்கு காரணம் என்று கூறலாம். இவர் முழுவரான பின்னர் வயல்வெளி வழியாக சென்று கொண்டே இருந்தார். அப்போது பெற்றோருடன் குழந்தைகளை வயல்வெளி வேலை செய்வதை பார்த்தார். உடனே அங்கு தனது காரை நிறுத்திவிட்டு ஏன் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். சதா அதே சிந்தனையுடன் சென்னைக்கு திரும்ப மூத்த அதிகாரிகளை அழைத்தார். பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்குவதற்கு என்ன செலவு ஆகும் என்ற திட்டத்தை தன் முன் வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர்களும் சமர்ப்பித்தனர். அவர்களில் சிலருக்கு சந்தேகமாக இருந்தது, எதற்காக அரசுக்கு இந்த வருமானம் இல்லாத செலவு என்று. ஆனால் மதிய உணவு இலவசமாக கொடுத்தால் தான் பிள்ளைகளை பள்ளிக்கு பெற்று அனுப்புவார்கள் என்று அதன் மனக்கணக்கு சரியாகத்தான் இருந்தது. கல்விக்கு அடுத்தது எடுத்துக்கொண்டது விவசாயம். இவரது ஆட்சியுடன் பலன்கள் கட்டப்பட்டன. இன்று அந்த அணைகள் தான் தமிழகத்தில் விவசாயத்துக்கு உயிர் கொடுத்து வருகின்ற பவளை திட்டம். ஆழியார், சாத்தனூர், மணிமுட்டம், அமராவதி, கிருஷ்ணகிரி, மேட்டூர் கால்வாய் திட்டம், காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் ஆறுநராக கொண்டு வரப்பட்டது ஆகும். காமராஜரால் கட்டப்பட்ட மாத்து தொட்டி பாலம் ஆசிய அங்கே பெரிய தொட்டி பாலமாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலை கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு தொட்டி பாலத்தை கட்டினார். 9 ஆண்டுகள் மட்டும் முதல்வராக இருந்தார். இவரது ஆண்டு பட்ஜெட் அப்போது வெறும் 1000 கோடி ரூபாய் தான். 8 அமைச்சர்களை வைத்துக் கொண்டு அனைத்து சாதனை செய்து காட்டினார். இவர் முதல்வராக இருந்தபோது தனது தாய்க்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 15 அனுப்புவார். முதல்வரின் தாய் என்று ஆதாரம் கேடக்கூடாது என்று கூறி வைத்திருந்தார். அவர் இறந்த போது அவரது வீட்டின் மின்றது வெறும் ரூபாய் 100 மற்றும் 3 அங்கு கதிர்வு சகோதரர் கர்ணர் காமராஜர் இந்த மகாத்தான மனிதன் பிறந்த அவரை போல் சிறந்த மனிதராக வாழ முயற்சி செய்வோம் என்று கூறி